அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடிதங்கள் மற்றும் வேறு சில விடயங்கள் எழுதுகின்ற பொழுதெல்லாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதுவது சுன்னத்தான ஒரு காரியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலருக்கு கடிதங்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றே எழுதியிருக்கிறார்கள். கடிதங்களுக்கு முன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதுவது முக்காலத்திலும் நடைமுறையில் இருந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதுவதற்கு பதிலாக அபஜது கணக்கில் அதன் எண்ணிக்கையான 786 என்ற இலக்கத்தை போடுகின்றார்கள். இவ்வாறு இலக்கம் போடுகின்ற இந்த நடைமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலோ சஹாபாக்கள் தாபீங்கள் காலத்திலோ இருந்ததில்லை. அதனால் அது ஒரு பித்அத், அது வழிகட்ட பித்அத் என்று சிலர் ஒப்பாரி வைக்கின்றனர். இவ்வாறு 786 என்ற இலக்கம் போடுகின்ற இந்த நடைமுறை இந்துக்கள் உள்ளிட்ட அந்நியவர்களிடமிருந்து வந்த கலாச்சாரம் என்று தீர்ப்பும் வேறு செய்கின்றனர். இவ்வாறு 786 என்று இலக்கம் போடுவதனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதியதாக ஆகாது, அதனுடைய பலனும் கிட்டாது என்று இவர்கள் விளக்கம் கூறுகின்றனர். இது பற்றிய ஒரு விவாதம் நீண்ட நாட்களாக வாட்ஸ்அப்பிலும் வஹாபிகளால் வேறு பல நூல்களிலும் பிரசாரங்களிலும் பிரசுரங்களிலேயும் வெளியிடப்பட்டு கொண்டே வருகின்றது. இதற்கு சிலர் தங்களுடைய சொந்த அபிப்பிராயங்களை விளக்கமாக கூறி மக்களை குழப்புகின்ற ஒரு செயலிலும் இறங்கி இருக்கின்றனர். உண்மை என்ன என்ற தெளிவு இல்லாமல் அந்த நடைமுறையில் இருக்கின்றவர்களும் குழம்பி போயிருக்கின்றனர். பலர் இது தொடர்பாக நம்மிடத்திலேயும் கேட்கின்றனர். அண்மையில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பிலே இது சம்பந்தமான ஒரு உரை என்னால் கேட்க முடிந்தது. அந்த உரையில் ஒரு தெளிவோ விளக்கமோ இல்லாமல், அது காரணமில்லாமல் அவரவர் உருவாக்கி கொண்டது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதியிருக்கிறார் என்று தெரிவதற்காக போட்ட ஒரு குறியீடே தவிர அதில் வேறு எந்த விதமான ஒரு விசேஷமும் கிடையாது. விரும்பினால் நீங்கள் 300ஐயும் போடலாம், 700ஐயும் போடலாம், 400ஐயும் போடலாம் என்ற தோரணையில் அவருடைய அந்த விளக்கம் அமைந்திருந்தது. அப்போதே இதற்கு ஒரு பதில் பேசுவோம் என்று நினைத்தேன். ஆனால் விவரமில்லாத சில முட்டாள்கள் விளக்கத்தை திசை திருப்பி ஏதாவது பிரச்சனைக்குள் வந்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் காலத்தை தாமதிக்கச் செய்தேன். கடிதங்கள் உள்ளிட்ட சகல விடயங்களிலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதுவது சுன்னத்தான காரியம். ஆனால் அது சுன்னத் முஅக்கதா அல்ல. எழுதாமல் விட்டால் ஒரு குற்றமும் அல்ல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது திருக்குர்ஆனின் ஒரு வசனம். அதனை வுது இல்லாமல் தொடக்கூடாது. குர்ஆனை வுது இல்லாமல் தொடுவது குற்றம். லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். துப்புரவு இல்லாதவர்கள் தவிர வேறு எவரும் திருக்குர்ஆனை தொடக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆனில் கண்டிப்பாக தடை விதித்திருக்கிறார். கடிதங்களோ அல்லது வேறு ஏதாவது பத்திரங்களோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆவணங்களோ ஒரு மனிதன் படிக்கிற பொழுது தொழுகிற பொழுது எப்பொழுதும் வுதுவோடே இருப்பான் என்பதற்கு உத்தரவாதமில்லை. அவ்வாறான ஆவணங்கள் கடிதங்கள் தபால்களில் அனுப்பப்படுகின்றன. அதை சுமந்து செல்கின்றவர்களும் தொடுகின்றவர்களும் கூட முஸ்லிம்களாக முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், வுதுவோடு துப்புரவோடு இருப்பார்கள் என்பதற்கு உத்தரவாதமில்லை. அதனால் குர்ஆனுக்கு ஒரு அவமரியாதை ஏற்படக்கூடாது என்ற அந்த நன்னோக்கில்தான் நம்முடைய முன்னோர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு பதிலாக அதன் இலக்கமான 786 குறியீடாக போட ஆரம்பித்தார்கள். இந்த நடைமுறை ஒரு வீண் கற்பனையில் தோன்றியது அல்ல. இதற்கு ஹதீஸிலே அடிப்படையான ஆதாரங்களும் இருக்கத்தான் செய்கிறது. அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் மற்றும் சங்கையான திருநாமங்கள், திருக்குர்ஆன் வசனங்கள், விசேடமான துஆக்கள், பயனுள்ள கருத்துள்ள வசனங்கள், இந்த வசனங்கள் திருக்குர்ஆன் துஆக்கள் வசனங்கள் ஆயத்துக்களினுடைய எண்ணிக்கைகளுக்கும் அவற்றுக்கும் இடையில் ஒரு நெருங்கிய தொடர்பு மறைமுகமாக இருக்கவே செய்கிறது. ஒரு திருநாமத்தை அல்லது திருவசனத்தை அல்லது துஆவை ஓதுகிற பொழுது ஏற்படுகிற அதே பலன் அதன் இலக்கத்தை எழுதுகின்ற பொழுதும்
சுமக்கின்ற பொழுதும் கிடைக்கிறது. இதை அனுபவ ரீதியாகவே நாம் பார்க்கிறோம். தாவீது எழுதுகின்றவர்கள் குர்ஆன் ஆயத்தினுடைய இலக்கங்களை அடைத்து தாவீதாக களத்திலே போடுகிறார்கள், இடுப்பிலே கட்டுகிறார்கள். அதனுடைய பலன் கிடைக்கிறது. நோய் சுகமாகிறது, பிரசவம் இலகுவாக கிடைக்கிறது, மற்றும் தேவைகளும் நிறைவேறுகின்றன. இதை அனுபவ ரீதியாகவே நாம் பார்க்கிறோம். இலக்கங்களுக்கு ஒரு பிரயோசனம் இல்லை என்றால் தாவீதிலே இந்த நடைமுறை அர்த்தமற்றதாக ஆகிவிடும். இந்த தாவீதை இலக்கத்தோடு எழுதுவது பெரும் இமாம்கள், வலிமார்கள், ஷேகமார்கள், அறிஞர்கள் உள்ளிட்டவருடைய நடைமுறையில் இருந்திருக்கிறது. இந்த நடைமுறை இஸ்லாம் வந்த பின்பும் சரி, இஸ்லாம் வருவதற்கு முன்பும் சரி நடைமுறையில் இருக்கிறது. முந்திய நபிமாருடைய காலத்திலும் இந்த நடைமுறை இருந்திருக்கிறது. தேவபந்தினுடைய ஷேகமார்கள் கூட இந்த நடைமுறையை பின்பற்றி இருக்கிறார்கள். கிரேக்க தத்துவத்திலும் இந்த இலக்கங்களை வைத்து தாவீஸ் அமைத்து நிவாரணம் பார்க்கின்ற நடைமுறை இருக்கிறது. அது எல்லா சமயத்திலும் எல்லா மொழியிலையும் இது இருக்கிறது. இந்த அனுபவம் ஒவ்வொரு எழுத்துக்கும் அதன் இலக்கத்தோடு அந்தரங்கமான ஒரு தொடர்பு இருக்கிறதையே சுட்டி காட்டுகிறது. அரபியில் அபஜது என்று ஒரு கணக்கு இருக்கிறது. அந்த இலக்கம் அரபு எழுத்தினுடைய வரிசையின் அடிப்படையில் உருவானது அல்ல. அதற்கென்று வேறு விதமான சில அமைப்பு இருக்கிறது. அரபியில் 28 எழுத்து இருப்பது போல் கணக்கு இல்முல் ஹிசாபிலையும் 28 எழுத்துக்கள் இருக்கின்றன. அந்த 28 இலக்கத்தினுடைய தொடர்ச்சி அரபு இலக்கத்தினுடைய தொடர்ச்சி போன்றது அல்ல. அது வேறானது, வித்தியாசமானது. அபுஜது, ஹுவஸ், ஹுப்தி, கலிமன், சதஃப், லக்ரஸ், இந்த அமைப்பில்தான் அந்த இலக்கத்தினுடைய அமைப்பே அமைந்திருக்கிறது. இந்த இலக்கம் இஸ்லாத்துக்கு முன்னாலேயே நடைமுறையில் இருக்கிறது. அபஜத்தினுடைய ஒழுங்கு அரபு இலக்கங்களுக்கு, அரபு எழுத்துக்களுக்கு இலக்கம், அதனுடைய நடைமுறை இஸ்லாத்துக்கு முன்னாலேயே இருந்திருக்கிறது. திருக்குர்ஆனிலே சில சூரத்துக்களுடைய ஆரம்பத்தில் சில தனி எழுத்துக்கள் வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் சாத், அலிஃப் லாம் ரா, காஃப் ஹா யா ஐன் சாத். இப்படி வெளிப்படையில் அர்த்தம் தெரியாத சில எழுத்துக்கள் ஆரம்பத்தில் வந்திருக்கின்றன. ஆனால் குர்ஆனில் எந்த ஒரு அச்சரமும் அர்த்தம் இல்லாமல் கிடையாது. நிச்சயமாக அதற்கு பொருள் உண்டு. அதை புரிந்தவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள். அவ்வாறான எழுத்துக்கள் சில சமூகத்தினுடைய காலத்தை சுட்டிக்காட்டுகின்றவையாக இருக்கக்கூடும். அவ்வாறு இருக்கும் என்று அந்த காலத்தில் உள்ளவர்களும் தெளிவாகவே விளங்கி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் யகூதிகள் வந்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் பக்ராவின் ஆரம்பத்திலிருந்து ஓத ஆரம்பித்தார்கள். அதை கேட்ட யகூதிகள் அலிஃப் லாம் மீம் என்பதற்கு அபஜது கணக்கில் எத்தனை தொகை வருகிறது என்று கணக்கிட்டார்கள். கணக்கிட்டு விட்டு சொன்னார்கள், கைஃப நதுகுலு ஃபீ தீனின் முத்தத்து இஹதா வ சபஊன ஸனா, 71 ஆண்டுகளே ஆயுளை கொண்ட ஒரு மார்க்கத்தில் நாம் எப்படி நுழைய முடியும் என்று கேட்டார்கள். தபஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவருடைய இந்த பேச்சை கேட்டதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறுவலித்தார்கள். அதனை பார்த்து அவர்கள் மீண்டும் கேட்டார்கள், ஹல் கைரு, இது அல்லாத வேறு ஏதாவது ஆரம்ப தொடக்க எழுத்துக்கள் உங்களுடைய குர்ஆனில் இருக்கிறதா என்று கேட்டார்கள். ஃபகால அலிஃப் லாம் மீம் ஸாத், அலிஃப் லாம் ரா, அலிஃப் லாம் மீம் ரா என்று வரிசைப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள். ஃபகாலு ஹலத் அலைனா ஃபலா நத்ரி பி ஐயிஹா நஅஹுது, நீங்கள் எங்களை குழப்பி விட்டீர்கள், இதில் எதை எடுப்பதென்று எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று யகூதிகள் சொல்லி காட்டினார்கள். இந்த சம்பவத்தை தப்சீர் பைலாவியில் சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்பத்தில் அலிஃப் லாமுக்குரிய விளக்கத்தில் எழுதை சொல்லுகின்ற பொழுது ஃபைன்ன திலாவத்தஹு இய்யாஹா பிஹாத தர்தீபி அலைஹிம் வ தக்ரீரிஹிம் அலா இஸ்தின்பாத்திஹிம் தலீலுன் அலா ஸாலிக. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த
ஒற்றை எழுத்துக்களை சொன்னதும் அதனுடைய இலக்கத்தின் கூட்டுத்தொகையின் வரிசை கிரமமாக சொன்னதும் அவர்கள் இந்த எழுத்திலிருந்து எடுத்த அந்த விளக்கத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது போன்று இருக்கிறது, அதற்கு ஒரு ஆதாரமாகவும் அமைந்திருக்கிறது என்று தஃப்சீர் பைலாவியிலே நாசரியர் சுட்டி காட்டுகிறார். இந்த கருத்தை அபுல் ஆலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆதாரமாக எடுத்து குர்ஆனுடைய ஆரம்பத்தில் வருகின்ற அந்த ஒற்றை எழுத்துக்கள் ஒரு சமூகத்தினுடைய காலத்தை குறித்து காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது, அதனுடைய இலக்கங்கள் அதனுடைய எழுத்துக்குள் மறைந்திருக்கிறது, அந்த இலக்கங்களை அந்த எழுத்து மறைத்து ஒரு உண்மையை சொல்ல வருகிறது, அந்த எழுத்துக்களின் மூலமாக அந்த இலக்கங்களுக்கு ஒரு பயன் இருக்கிறது என்று கூறுவது தஃப்சீர் பைலாவியிலே பதிவாயிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு அவர்கள் ஓதுவதை சொன்னதை கேட்டு அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் அதனை அங்கீகரித்தார்கள். அதனை தஃப்சீர் பைலாவியின் விரிவுரையான ஷேഖு ஜாதா என்ற நூலில் அதன் ஆசிரியர் எழுதுகிற பொழுது ஃபஇன்ன திலாவத்தஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தில்கல் ஃபவாத்திஹ பிஹாத தர்தீபி வஹுவ ذكر الأكثر بعد الأقل في معرض الجواب عن قولهم فهل غيره وكذا تقريره عليهم الصلاة والسلام إياهم على استنباطهم ذلك وعدم إنكار عليهم بتسليم ذلك يدل على أنه سلم أن المراد منها الإشارة إلى مدة. இத்தவிர வேறு ஏதும் ஆதாரங்கள் உண்டா என்ற யகுதிகளின் கூற்றுக்கு பதில் அளித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது குறைந்த தொகையிலிருந்து கூடிய எண்ணை ஒழுங்குமுறையாக ஓதி காண்பித்தார்கள். எழுத்துக்களின் எண்ணிக்கையை வைத்து முடிவெடுப்பதையும் மறுக்காமல் ஆமோதித்து நபியரிடத்திலும் இவ்வெழுத்துக்கள் காலத்தின் கணிப்பை குறிக்கிறது என்பதற்கு ஆதாரமாக அமைந்திருக்கிறது. இவை அனைத்தின் சுருக்கம் யாதெனில் அலிஃப் லாமீம் என்பது கூட்டுத்தொகை, அலிஃப் லாமீம் என்பதின் கூட்டுத்தொகை 71. நபி அவர்கள் இதை ஓதிய போது யகூதிகள் இதன் இலக்கத்தை கணித்து இந்த மார்க்கத்தின் ஆயுள் காலம் 71 என்றனர். காரணம் அலிஃப் லாமீம் என்பதனுடைய கூட்டுத்தொகை 71. இலக்கத்தை கணிப்பதில் எதுவித பயனும் கிடையாது என்றிருப்பின் நபி அவர்கள் கண்டிப்பாக இலக்கத்தில் ஏதும் கிடையாது, நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டிருப்பார்கள். ஆனால் எழுத்துக்கள் இலக்கத்தின் வரிசைப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். முதலில் சிறிய தொகை, பின் அதைவிட பெரிய தொகை, அடுத்து அதைவிட கூடிய தொகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் இதை விட வேறு இருக்கிறதா என்று கேட்டபோது அலிஃப் லாம் மீம் சாத் என்றார்கள். இதனுடைய கூட்டுத்தொகை 161. அதன் பின் அலிஃப் லாம் ரா என்றார்கள். இதனுடைய கூட்டுத்தொகை 231. அதற்கு பின் அலிஃப் லாம் மீம் ரா என்றார்கள். இதனுடைய கூட்டுத்தொகை 271. ஆக 161, 231, 271. இதை வரிசைக்கிரமமாகவே சொன்னார்கள். நபி அவர்களுக்கு முன்னால் ஒன்றை ஒருவர் கூற அதனை நபி அவர்கள் மறுக்காவிட்டால் அது மர்ஃபூஆன ஹதீதாக ஆகிவிடும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த வெளிப்படையான ஒரு பொது விதி. இங்கு மௌனம் மட்டுமல்ல, எதிரின் வாயை அடைப்பதற்காக வரிசைப்படியான எழுத்துக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். இதிலிருந்து எழுத்துக்களுக்குரிய குறிப்பான எண்களுக்கு ஒரு கணிப்பு உண்டு என்பது நபியவர்கள் மூலமாக மிக தெளிவாக நிரூபணமாகிவிட்டது. இக்கணிப்பு அல்லாஹுவால் இறக்கப்பட்டதாகும். அல்லாமா அப்துல் ஹக்கீம் கியாலி ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், வல் மக்சூது மின்ஹா லிஷாரத்து பிஅத்திபாரி முஸம்மியாத்திஹா இலா முத்தத்தி பகாய் அக்வாமின் வ அஜாலி உமூரின் இலாஹிரி. இதன் நோக்கம் இந்த ஒற்றை எழுத்துக்களின் பெயர்களின் கணிப்பின்படி சில சமூகங்களின் காலம் அல்லது சில காரியங்களின் ஆயுளின் பக்கம் சாடை காட்டுவதாக இருக்கிறது. இமாம் ஜூனி ரஹிமஹுல்லா கூறுகின்றார்கள், அலிஃப் லாம் மீம் ஒலிபத்துர் ரூம் என்ற திருவசனத்தின் கூட்டுத் தொகையிலிருந்து பைத்துல் முகத்திஸை முஸ்லிம்கள் ஹிஜ்ரி 583 வெற்றி கொள்வார்கள் என்று கணித்தார்கள். பின்னர் அவர்கள் கணித்தபடியே அதே ஆண்டில் பைத்துல் முகத்திஸ்
வெற்றி கொள்ளப்பட்டது. இமாம் சஹீலி ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், சூரத்துக்களின் தலைப்பில் வரும் ஒற்றை எழுத்துக்களில் இந்த சமூகத்தின் ஆய்களை குறிப்பிடுவதன் பக்கம் உள்ள ஒரு சாடை இருக்கக்கூடும் என்று தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அல் பிதாயா வன்னிஹாயா என்ற நூலில் இந்த கணிப்பை முதலில் அல்லாமா அபுல் ஹக்கம் இப்னு புர்ஜான் அந்தலூசி அவர்கள் ஹிஜ்ரி 522 கூறினார்கள் என்று 12வது பாகத்திலே சுட்டிக்காட்டுகிறார்கள். எழுத்துக்களின் இலக்கத்தின் கூட்டுத்தொகையை கணிப்பது நபியவர்கள் மூலமாக தெளிவாக நிரூபிக்கப்பட்டுவிட்டது. அக்காலத்திலிருந்து சலஃபுகளிலிருந்து ஹலஃபுகள் வரை இதே கணிப்பு முறை நடைமுறையில் இருக்கிறது. அதனால் இது பிதுஅத் அல்ல, வீணானதும் அல்ல, அர்த்தம் இல்லாததும் அல்ல. கடிதங்களின் தலைப்பில் 786 92 சேர்த்து எழுதுவதும் வீணானது அல்ல. அதோடு 313 போடுவதும் தப்பு அல்ல. 313 என்ற இலக்கம் வெற்றிக்குரிய இலக்கம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எண்ணிக்கையில் படை திரட்டி சென்றார்கள், ஜாலூத்தை வென்றார்கள். பத்ர் சஹாபாக்களுடைய எண்ணிக்கை அந்த தொகை வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய படையின் எண்ணிக்கை, வெற்றி நிச்சயம் என்றார்கள். இந்த இலக்கத்துக்கு நிச்சயமாக ஒரு பெறுமதி உண்டு என்று இமாம் ஸைனி தஹிலான் ரஹிமஹுல்லா அவர்களும் தங்களுடைய சீரத்துன் நபவியா என்ற நூலிலே பத்ர் சஹாபாக்களை பற்றிய பாடத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆக எழுத்துக்களுக்கு, அரபு எழுத்துக்களுக்கு இலக்கங்கள் எடுப்பதும் அதன் கூட்டுத்தொகையில் ஒரு பயன் அடைவதும் முன்னோர்களான சஹாபாக்கள் தாபியங்களுடைய காலத்திலிருந்து வருகின்ற ஒரு நல்ல நடைமுறை என்பதனை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம் என்பதற்கு 786 போடுவதனால் அதனுடைய நன்மையும் அதனுடைய பலனும் நிச்சயம் உண்டு. தாவீஸிலே துலாதி, ருபாயி, ஹுமாசி என்று சில அடைப்புகள் இருக்கின்றன. அதில் துலாதி என்பது 9 கூடுகள், அதனுடைய இலக்கத்தின் தொகை 15. 9 கூட்டில் அபஜது கணக்குப்படி அதை போட்டால் இந்த 9 கூட்டை இந்த முறைப்படி ஒவ்வொரு வீடுகளையும் அடைத்தால் எந்த பக்கம் கூட்டினாலும் 15 வரும். இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் இதனை அதிகமாக மக்களுக்கு எழுதி கொடுத்தார்கள். மக்களுடைய தேவையை நிறைவேறுவதற்கு, ஒரு சிறையில் அடைக்கப்பட்டவன் வெளிவருவதற்கு, பிரசவம் சுகமாக அமைவதற்கு இந்த துலாதி, இந்த இலக்கம் மிகவும் பயனுள்ளது, கைகண்டது. இதனுடைய எழுத்தினுடைய முறை பக்தத், ஜஹஜ், வாஹ். இந்த 3 சொற்களுடைய எழுத்துக்களையும், அதாவது 9 எழுத்துக்களையும் அதனுடைய இலக்கத்தை அதனதனுக்குரிய கூட்டில் அடைத்தால் நிச்சயமாக இந்த பலன் கிடைக்கும். கஸ்ஸாலி இமாம் இதனை தன்னுடைய அல் முன்கித் மினல் தலால் என்ற நூலிலே சுட்டி காட்டிவிட்டு, இது கைகண்ட ஒரு உண்மை, அனுபவ ரீதியான ஒரு உண்மை, இதை மறுக்க முடியாது. அதனால் நம்முடைய அனுபவத்துக்கு அப்பால் பல உண்மைகள் இருக்கின்றன. நம்முடைய புத்திக்கு உட்பட்டதுதான் உண்மைகள் அல்ல. அந்த நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்ட சில உண்மைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்று தர்க்க ரீதியாக இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் இதை சொல்லி காட்டுகிறார்கள். அதனால் இலக்கங்கள் அர்த்தமற்றவை அல்ல, அதற்கு நிச்சயமாக பலன்கள் உண்டு. அபஜது என்ற அந்த அரபு இலக்க கணிப்பு இஸ்லாத்துக்கு முன்னாலேயே நடைமுறையில் இருக்கிறது. ஏறத்தாழ ஹுர்முஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து அது வெளியில் வருவதாக, அது நடைமுறையிலிருந்து வருவதாக இமாம் பூனி ரஹிமஹுல்லா அவர்கள் அம்பாய் உசூல் ஹக்மா என்ற நூலின் ஆரம்பத்திலேயே சொல்லி காட்டுகின்றார்கள். அதனால் தனக்கு தெரியாதவைகள், இல்லாதவைகள் என்ற மமதையிலிருந்து ஒதுங்கி அல்லாஹ்வை பயந்த அறிவுள்ள ஞானிகள், பலிமார்கள் செய்த காரியங்கள் மார்க்கம் அங்கீகரித்தவை என்ற உண்மையை ஒத்துக்கொண்டு நேரிய வழியில் தெளிவாகச் செல்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.